ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் மார்க் 3 மார்க் ப்ராப்ளமில் இப்போ நம்ம ஃபிஃப்த் லெசனில் இருக்கோம். ஃபிஃப்த் லெசனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே தான் நம்ம பார்க்கணும். அந்த அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5.2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நான் சொல்லி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு இல்லை. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஓகேவா? ஹைலி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்கன்னா நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். The relative magnetic permeability of the medium is 2.5. ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்ன லெட்டர்? நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வந்து μr. அப்போ இந்த μr வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5. கிளியராக புரிஞ்சிச்சா? இது கிளியராக புரிஞ்சிச்சா? ரைட், 2.5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் 2.25 which is nothing but dielectric constant. இந்த ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னது? எப்சிலான் ஆர். ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2.25. அப்போ நம்ம கிட்ட என்னதான் கேட்குறாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் கேட்குறாங்க. அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் உடைய ஃபார்முலா என்னது? n is equal to root of mu r epsilon r. கரெக்டாக? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே கிவன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2.5 into 2.25. சரியா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன? ரூட் ஆஃப் 5.625 கிடைக்கும். 5.625. அப்போ இதிலேருந்து நான் எப்படி சார் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு ரூட்லேருந்து எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இதோடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2.37 கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஸோ இந்த வேல்யூ எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதேமாரி நிறைய இடத்துல வரும், 6th லெசனில் அதெல்லாம் வரும். ஸோ தட் அப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த ப்ராப்ளமை மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் கம்பல்சரி. உங்களுக்கு 2 மார்க்கில் வந்துச்சுன்னா ஃபுல் 2 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.